நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். நிறைய பேருக்கு இப்போ ஐக்யூ 15 பர்ச்சேஸ் பண்ணுறதா இல்லை விவோ X300 ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் போல் இன்டர்நெட் முழுக்க அது தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸே என்னால் பார்க்க முடியுது. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து விவோ X300 போயிடுவோம், X300 ப்ரோ போயிடுவோம், ஐக்யூ 15 அது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ரெண்டுமே வந்து ஒரே கம்பெனியை சார்ந்த மொபைல் ஃபோன் தான். ஐக்யூங்கிறது விவோவோட சப் பிராண்டு தான். பட் விவோ எக்ஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸுங்கிறது வேற, ஐக்யூவோட டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸுங்கிறதே வேற. ஐக்யூ வந்து ஒரு கேமிங் சென்ட்ரிக்கான ஒரு மொபைல் ஃபோன், பெர்ஃபார்மன்ஸுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன். வேற விவோவோட எக்ஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கேமராவுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு, வீடியோகிராஃபிக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு. இது வரைக்கும் அப்படிதான் வந்து இருந்திருக்கு. இது தெரியாம தான் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட்ல, குறிப்பாக ட்விட்டர் மாதிரியான அந்த சமூக வலைதளத்தில் விவோ பெருசா ஐக்யூ பெருசான்னு அடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ரெண்டுமே ஒரே கம்பெனி தானே. ஐக்யூ 3 மொபைல் ஃபோன் லான்ச் ஆகும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு தனியான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது ஐக்யூ யூஐ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஐக்யூ 3 யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அந்த சார்ஜரில் கூட ஐக்யூன்னு பேர் போட்டு ஒரு சார்ஜர் வந்து நமக்கு கிடைச்சது. 55 வாட் சார்ஜர்னு நினைக்கிறாது. நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்ல சார்ஜர், நல்ல மொபைல் ஃபோன். நான் வாங்கின மொபைல் ஃபோன்லேயே பர்போஸ்ஃபுல்லான ஒரு மொபைல் ஃபோன்னா அது வந்து ஐக்யூ 3 தான். அதை நான் வந்து அடின்னு அடிச்சிருக்கேன். அது எனக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சில நேரங்கள். அதாவது லாங் டைமில் அதை யூஸ் பண்ணும்போது கூட அதில் பெரிய அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூவை என்னால் வந்து பார்க்க முடியல. நல்ல ரகடான ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி தான் அது எனக்கு ஃபீல் ஆனிச்சு. பட் அதுக்கப்புறம் ஐக்யூ 7 லெஜெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணாங்க இல்லையா. ஐக்யூ 7ம் ஐக்யூ 7 லெஜெண்டும் வந்துச்சு. அதுலேயே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போயிடுச்சு. அவங்க ஃபன் டச் யூஐ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சார்ஜர் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து விவோ சார்ஜர் தான் கொடுத்து வச்சுருந்தாங்க. இந்த மொபைல் ஃபோன் பிராண்ட்ஸை பற்றிலாம் தெரியாதவங்களுக்கு கூட வெட்ட வெளிச்சமாக ஐக்யூங்கிறது விவோவோட சப் பிராண்டுன்னு தெளிவாக தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு மொபைல் ஃபோனுக்குள்ளே என்ன காம்படிஷன் இருக்கு? ஸோ அதுதான் எனக்கும் புரியல. ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்காக தயாரிக்கப்படக்கூடிய, லான்ச் செய்யக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ்னு சொல்லலாம். டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னாக்கா ஐக்யூவில் 6.85 இன்ச்சுக்கான 2K LED டிஸ்பிளே தான் வந்து இருக்க போகுது. அதுவும் M14 OLED டிஸ்பிளே, சாம்சங்கோடைய லேட்டஸ்ட் டிஸ்பிளே. அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் மாடலான S26 சீரீஸ்லேயே இந்த M14 OLED டிஸ்பிளே தான் வந்து இருக்க போகுது. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் வந்து இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐக்யூவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். விவோவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 1.5K BOE Q10 டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்பிளே சைஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 6.78 இன்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ ஐக்யூவை கம்பேர் பண்ணும்போது இங்கே டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் கம்மி தான். டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத ரெண்டு மொபைல் ஃபோனும் லான்ச் பண்ண பிறகு நம்ம சைட் பை சைடு கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் இப்போதைக்கு பெரிய அளவில் டிஃப்ரென்சஸ் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு. விவோவில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐக்யூ பார்த்தீங்கன்னாக்கா 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐக்யூ மொபைல் ஃபோனே பார்த்தீங்கன்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக், அதாவது கேமர்ஸுக்காக அவங்க எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன். விவோவோட சப் பிராண்டாக அதை இருந்தாலும் அவங்க கேமர்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த கேமர்ஸுக்காக அவங்க வந்து ஃபிக்ஸ் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோனில் கேமரா ஸ்பெக்ஸுக்கும் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, வேறு சில ஃபீச்சர்ஸ்க்கும் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் ஐக்யூ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரோட சுற்றிக்கிட்டு இருக்கு. பட் அது மட்டுமே வந்து போதாது. விவோவுக்குன்னு சில முக்கியத்துவங்கிறது வந்து இருக்க தான் செய்யுது. விவோ X300 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த வீடியோகிராஃபியில் ஸ்டெபிலைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உண்மையிலேயே அது வந்து ஒர்க் அவுட் ஆனிச்சான்னு கேட்டிங்கன்னாக்கா நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை, குறிப்பாக அந்த ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேபிளாக அது மெயின்டைன் பண்ணுறதுக்காக அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏஎஸ் கிளிட்டர் மாதிரியான விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் ஸ்டெபிலைசேஷனுங்கிற பேரில் அது அப்பப்போ அந்த ஃப்ரேம் ட்ராப்லாம் கூட காட்டிகிட்டு இருந்தது. பேன் பண்ணும்போது சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் சில மாதிரியான ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ விவோ என்னதான் வந்து சொல்லியிருந்தாலும் அவங்களால வந்து இந்த வீடியோகிராஃபி ஆஸ்பெக்டில் மற்ற காம்படிட்டிவான மொபைல் ஃபோன்களுக்கு ஈக்குவலாக செயல்பட முடியலங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டு தான் தீரணும். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாஸ் பண்ணிட்டு போயிடும். பிக்சல்லாம் கூட இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் வேற லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டிகிட்டு இருக்காங்க. ஐஃபோன் நம்ம சொல்லவே தேவை கிடையாது. அது வந்து வீடியோகிராஃபிக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன்னு சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் மொபைல் ஃபோன்னாலே அது வீடியோகிராஃபிக்காக தான். வீடியோ சூப்பர், ஃபோட்டோகிராஃபினா பிக்சல் தான், பிக்சலை வந்து அடிச்சிக்க முடியாது. சாம்சங் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஆவரேஜாக எல்லா சைட்லேயும்
கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். இந்த விவோ மாதிரியான மொபைல் ஃபோன்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில், அதாவது சாம்சங்குடைய அந்த ஃப்ளாக்ஷிப் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கம்பேரிட்டிவாக கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் வருது. கொஞ்சம் சாலிடான ஃபீச்சர்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் விவோவை வந்து நிறைய பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் சமீப காலத்தில் ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்டில், குறிப்பாக மேக்ரோ வீடியோகிராஃபி அண்ட் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியில் அவங்க அதிகமான கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய நல்ல விஷயங்கள்னு சொல்லலாம். அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு வருஷமுமே பார்த்தீங்கன்னாக்கா விவோ எக்ஸ் சீரிஸ் வரும்போது ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க தான் செய்யுது அவங்களுடைய வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும். பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இங்கே ஐக்யூ 15ல் Qualcomm 80 Gen 5 இருக்க போகுது. வேற நம்ம இந்தியாவில் லான்ச் ஆக இருக்கக்கூடிய X300 Proல MediaTek Dimensity 9500 தான் வந்து இருக்க போகுது. 9500 இஸ் ஃபார் சினிமேட்டிக் வீடியோகிராஃபி. லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அதற்கு முந்தைய வீடியோவில் கூட நான் வந்து சொல்லியிருந்தேன். அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஸோ விவோ வந்து சினிமேட்டிக் வீடியோகிராஃபியில் எப்படி பெட்டராக செயல்பட்டுருக்காங்கிறத நம்ம கண்டிப்பாக அந்த மொபைல் ஃபோன் கையில் கிடைச்ச பிறகு பார்க்கலாம். பெட்டராக தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா விவோ வந்து இப்போ வீடியோகிராஃபி ஆஸ்பெக்டில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபோட்டோகிராஃபியில் ஆல்ரெடி அவங்க சாதிச்சு காட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். சில விஷயங்களில் அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா போர்ட்ரேட், விவோவோட போர்ட்ரேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், இது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன்னு சொல்லலாம். வீடியோகிராஃபி ஆஸ்பெக்ட்லேயும் குறிப்பாக சினிமேட்டிக் வீடியோ மாதிரியான விஷயங்களில் விவோ நிச்சயமாக அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஃபியூச்சரில் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். இந்த 9500 வெல் கேப்பபுளான ஒரு எஸ்ஓசி தான். அதை இவங்க எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 88 Gen 5 பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸுக்கு இப்போ இருக்கிற எஸ்ஓசிலேயே ஒரு பவர்ஃபுல்லான எல்லா டாஸ்கையும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு எஸ்ஓசினா அது 88 Gen 5 தான். அதற்கு ஈக்குவலண்டான சாஃப்ட்வேர் இப்போ இருக்காங்கிறதே சந்தேகமாக தான் இருக்குது. ஃபியூச்சரில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய மேக்ஸிமம் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணுற அளவிற்கான சாஃப்ட்வேரே வரணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 88 Gen 5 ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான எஸ்ஓசி, அது வந்து ஐக்யூ 15ல் இருக்க போகுது. ஸோ ஐக்யூ இஸ் ஃபார் கேமிங். அந்த 88 Gen 5ல் இருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு வச்சிங்களேன், Qualcomm-ஓட எஸ்ஓசியாக இருக்கிறதுனால அதோடைய அந்த சோர்ஸ் கோடு மாதிரியான அந்த விஷயங்கள் அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த எஸ்ஓசிக்கு தகுந்த மாதிரி இந்த கேம்லாம் வந்து ஆப்டிமைஸ் ஆகும் இல்லையா, ஸோ அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக வந்து இருக்கும். வேற MediaTek Dimensity-யை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை அவங்க வந்து பாதுகாத்து தான் வச்சுருப்பாங்க. கெர்னல் லெவலில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து யார் கையில் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது ரெண்டுத்துக்கும் இடையில. கேமராஸ்ன்னு வரும்போது ஐக்யூ 15ல் 50 மெகா பிக்சல் கேமரா சென்சார்ஸ் இருக்க போகுது. 50 மெகா பிக்சல் மெயின் சென்சார், 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ சென்சார், பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ சென்சார்னு கூட சொல்லலாம். வேறஸ் விவோ X300 பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் சென்சார் என்ன தெரியுமா, 50 மெகா பிக்சல் சோனி லிட்டியா 828 சென்சாராக இருக்க போகுது. ஸோ வேற லெவல் தான். ஸோ 808 சென்சாரே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக இருக்கும். 828 சென்சார் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் 50 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைடு இருக்க போகுது. இவை தவிர்த்து 200 மெகா பிக்சலுக்கான ஒரு பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ செட்டப் இருக்க போகுது. இது எல்லாத்துக்கும் மேலே ஜெய்ஸ் ஆப்டிக்ஸோட அவங்களுக்கு கொலாப் வேற இருக்க போகுது. ரெண்டு ஒரே கம்பெனி தான், பட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால் விவோவும் ஐக்யூவும் ஒன்றும் கிடையாது. ரெண்டு ஃப்ளாக்ஷிப் மாடல்னு சொல்லுவாங்க. பட் விவோவோட அந்த ஆடியன்ஸுங்கிறதே வேற. விவோ யாருக்காக அந்த மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணுறாங்களோ அந்த நோக்கம்ங்கிறது வந்து வேற. ஐக்யூவோடைய அந்த நோக்கம்ங்கிறது வந்து வேற. ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. பேட்டரி அண்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஐக்யூ 15ல் 7000 mAhக்கான ஒரு பேட்டரி வந்து இருக்க போகுது. அதை சப்போர்ட் பண்ணுற வகையில், அதாவது அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 120 வாட்டை ஐக்யூ நியோ சீரீஸில் இருக்கிற மொபைல் ஃபோனுக்குலாம் தூக்கி வாரி வழங்கிட்டு இருந்தாங்க ஐக்யூ. இப்போ 100 வாட்டுக்கு குறைஞ்சிருக்காங்க. பரவாயில்ல, இதனால் நமக்கு ஏதாவது நன்மை இருந்ததுன்னா ஓகே தான். ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக வந்தால் நல்லா தான் இருக்கும். விவோ X300 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 6510 mAh பேட்டரி இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கும். 30 வாட்டுக்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சைட் பை சைடு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். விவோ X300 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் அது கேமரா சென்ட்ரிக்கான ஒரு மொபைல் ஃபோன். பெர்ஃபார்மன்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. வேற ஐக்யூ 15 பொறுத்த வரைக்கும் அது பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு மொபைல் ஃபோன். கேமராஸுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. வித்தியாசங்கள்ங்கிறது இவ்வளவு தான். மற்றபடி ஐக்யூவா விவோவான்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்த மாதிரியான பட்ஜெட் பெட்டராக இருக்குங்கிறத பொறுத்தது தான்.
பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து கேமராஸ் தான் முக்கியம், எனக்கு வந்து வீடியோகிராஃபி தான் முக்கியம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து விவோ சைடு போகலாம். விவோ X300 ப்ரோவுக்கு நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். வேறஸ் கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்கணும், அதாவது எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், ப்ரைஸ் ஓரளவிற்கு 60K செக்மெண்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐக்யூ சைடு தாராளமாக போகலாம். ஸோ ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது, ஓவரால் ஸ்பெக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இங்கே ஐக்யூ தான் வந்து ஓங்கி நிற்கிது. கேமராஸ், ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபின்னு வரும்போது இங்கே விவோ X300 ப்ரோவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது. இது இல்லாமல் ஜெய்ஸ் ஆப்டிக்ஸ் வேறு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து விவோ எக்ஸ் சீரிஸ் தான் வந்து ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்ட்லேயும் சரி, வீடியோகிராஃபி ஆஸ்பெக்ட்லேயும் சரி ஐக்யூ 15 விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும், ஐக்யூ 15 விவோ X300 ப்ரோவா அப்படிங்கிறது. அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். என்னுடைய ஒப்பீனியனை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதோடைய அந்த ஸ்பெக்ஸை வச்சு. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த மாதிரியான வீடியோஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.